வணக்கம். இன்னைக்கு 3 முக்கியமான இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கான்செப்ட் பார்க்க போறோம். இத வச்சு தான் எல்லா சப்போர்ட் சிஸ்டம் ஆர் என்ன கைண்ட் ஆஃப் சிஸ்டமா இருந்தாலும் அனலைஸ் பண்றதுக்கு இது இல்லாம நம்ம பண்ண முடியாது. சப்போர்ட், ரியாக்ஷன், ஈக்விலிபிரியம். முத ரியாக்ஷன் என்னன்றத பார்ப்போம். நம்ம ஒரு செவத்த தள்ள முயற்சி பண்ணுறோன்னு இமேஜின் பண்ணிப்போம். அந்த செவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான செவரு, நல்லா கட்டப்பட்டிருக்கு. அந்த செவத்து மேலே நம்ம தள்ளுறோம் கையை வச்சு. தள்ளினா செவர் கண்டிப்பாக நகராது. ஆனால் நம்ம தள்ளும் போதில் நம்ம செவத்து எந்த இடத்துல எதை வச்சு தொட்டிருக்கோமோ, மோஸ்ட்லி நம்ம இந்த படத்தில் காமிச்சிருக்க வரை நம்மளோட உள்ளங்கையை வச்சு தொட்டிருக்கும் போது உள்ளங்கையில் ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடியும். அந்த ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வேகமாக தள்ளுறோமோ, எவ்வளோ ஃபோர்ஸோட தள்ளுறோமோ, அதே அளவு ஃபோர்ஸு அந்த செவத்துல இருந்து நம்ம கையில் பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த செவத்தில் உள்ளே இருந்து வருது பார்த்தீங்களா, அது ஈக்குவல் டு நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். நம்ம ஃபோர்ஸ் கம்மியாக அப்ளை பண்ணால் அந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். நம்ம நிறைய அப்ளை பண்ணோம்னா அது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக உள்ளே இருந்து ஜென்ரேட் ஆகி வருது பார்த்தீங்களா, ஒரு ரிஜிட் பாடியிலேருந்து, அதுதான் ரியாக்ஷன். இதை இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை டேபிளில் வச்சுருக்கோம். நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் உலகத்தில் கிராவிட்டி இருக்குது. ஸோ ஒரு புக்கை ஒரு டேபிளில் வச்சாலும் இந்த டேபிளில் இருக்கிற அந்த புக்குக்கு ஒரு வெயிட் இருக்கும். அது அந்த வெயிட் கீழே அந்த டேபிள் மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அது ஒரு ஃபோர்ஸ். கிராவிட்டினால் அந்த புக்கு கிரியேட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ். அந்த டேபிள் இந்த கேஸில் ஒரு ரிஜிட் பாடி. அங்கே செவர் இருந்த மாதிரி இங்கே இந்த டேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டேபிள் இது. ஸோ இந்த டேபிள் இந்த இடத்துல அந்த புக்கு கீழே போகாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ணும் கீழேருந்து. அதை ரியாக்ஷன்னு சொல்லலாம். இது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவிலேருந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், எவ்ரி ஃபோர்ஸ் ஹாஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ மேலே எழுதியிருக்கிறது இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயத்தை தான் எழுதியிருக்கு. ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கீழேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். அது நம்ம மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் வரும். ஸோ இதைத்தான் நம்ம ரியாக்ஷன்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷனை வச்சு 3 பேசிக்கான சப்போர்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்ப்போம். இதில் ஒரு பீமை சும்மா தூக்கி ஒரு காலத்து மேலே வச்சுருக்காங்க. இப்படி வச்சுட்டு இது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸோ அப்ளை பண்ணோன்னா இந்த இடத்துல சைடில் ஒன்றும் ரிஸ்ட்ரெயினே இல்லை. ஸோ ஹரிசாண்டலாக எதால் மூவ் ஆக முடியும் இந்த பீமால். ஸோ அந்த ஹரிசாண்டலாக மூவ் ஆகக்கூடிய தன்மையை இங்கே எப்படி காமிச்சிருக்கோன்னா ஒரு பின்டு சப்போர்ட்டாக காமிச்சு கீழே 2 ரோலரை கொடுத்துருக்கோம். ஸோ ஹரிசாண்டல் மூமெண்ட்டை இது அலோவ் பண்ணிடுது. ஆனால் இது கீழே போக முடியுமா இந்த பீம்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அதை ரெஸ்ட்ரெயின் பண்ணுது, இந்த காலை ரெஸ்ட்ரெயின் பண்ணுது. இதனால என்ன ஆகும்னா வெர்டிக்கலாக ஒரு ரியாக்ஷன் ஜெனரேட் ஆகும். ஸோ எ ரோலர் சப்போர்ட் இந்த மாதிரி இருந்துச்சு, வித் பின்டு மேலே இருந்துச்சு அப்படின்னா இது ஹரிசாண்டலாக மூவ் பண்ண அலோவ் பண்ணுது, ஆனால் வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டை அலோவ் பண்ணாது. அதனால ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஜெனரேட் ஆகும். இதே இது ஒரு பிண்டு சப்போர்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ பிண்டு சப்போர்ட்னா என்ன, ரோலர் இருக்காது. இந்த ரோலருக்கும் பிண்டுக்கும் இங்கே வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோலர் அலோவ் பண்ணுது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டை, இங்கே அந்த ரோலரே இல்லை. ஸோ அதை எப்படி நம்ம ஃபீல்டில் பார்க்கலான்னா, இந்த ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டை ரிஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இங்கிட்டு ஒரு தடுப்பு இருக்குது.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கேயும் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. இப்போ அதுக்கு ஒரு ஹரிசானல் காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, இது இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போதில் இது அலோவ் பண்ணாது இந்த இடம். ஏன்னா எங்கிட்ட ஒரு சின்ன செட்டப் அதுக்கு வச்சாச்சு. ஸோ இதைத்தான் வந்து நம்ம ரிஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கீழேயும் போக முடியாது, சைட்லையும் போக முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன் ஜென்ரேட் ஆகுது. வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் 2 ஜென்ரேட் ஆகுது. இப்போ 3வது. ஸோ இந்த இடம் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயும் இருக்கிற கண்டிஷன். பீமும் காலமும் ஒன்றா சேர்த்துருக்கும். ஸோ இங்கே என்னென்னா ஹரிசாண்டலாகவும் போக முடியாது, வெர்டிக்கலாகவும் போக முடியாது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பீம் எப்பயுமே லோடு அப்ளை பண்ணால் இப்படி தான் பெண்ட் ஆகும். ஸோ இப்படி பெண்ட் ஆகும்போதில், இந்த வரைஞ்சிருக்கிற மாதிரி பெண்ட் ஆகும்போதில் இந்த போர்ஷன், இந்த சப்போர்ட் போர்ஷனில் என்ன ஆகும்னா, பீம் இப்படி கொஞ்சம் மேலே வரும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அலோவ் பண்ணிருச்சுன்னா மொமெண்ட் இருக்காது. இங்கேயும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே நம்ம பிண்டு சப்போர்ட்லேயே அலோவ் பண்ணிடும் அந்த ரொட்டேஷனை, இந்த ரோலர் வித் பின்லையும் அலோவ் பண்ணிடும். பட் ஆனால் இந்த இடத்துல அலோவ் பண்ணாது. அதனால ஒரு மொமெண்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து நம்ம அந்த மொமெண்ட்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிடணும். ஸோ இந்த ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அலோவ் பண்ணாதனால இந்த இடத்துல ஒரு மொமெண்ட்டும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் 3வது முக்கியமான சப்போர்ட் கண்டிஷன். ஸோ இப்போ இதுவரையும் நம்ம பார்த்து அந்த 3 ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பைப்பு ஒரு காங்க்ரீட் பிளாக் மேலே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் கண்டிஷன். இதில் வந்து வெர்டிக்கல் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி பிண்டாக இருக்கும் போதில். ஸோ இந்த கேஸில் பாருங்கள், இதில் வெர்டிக்கல் இருக்குது, ஹரிசாண்டல் இருக்குது, ரொட்டேஷன் வந்து அலோவ் பண்ணிருச்சு. இங்கே இது வந்து வளையிறதுக்கு இந்த இடத்துல வந்து அலோவன்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும் போதில் இங்கே மொமெண்ட் ஜென்ரேட் ஆகாது. இதை வந்து ஹிஞ்சுன்னு சொல்கிறோம். 3வது ஃபிக்ஸட். 3யுமே நிறுத்திடுது. வெர்டிக்கல், ஹரிசாண்டல், மொமெண்ட் 3யுமே நிறுத்திடுச்சு. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ இந்த 3 முக்கியமான சப்போர்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெர்டிக்கல் மட்டும் இருக்கிறது வந்து பிண்டு வித் ரோலர், அப்புறம் வெறுமனை இருக்கிற பிண்டு சப்போர்ட், வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் 3 டைப் ஆஃப் ரியாக்ஷனும் ஜெனரேட் ஆகும். அதுக்கடுத்து இப்போ ஈக்லிபிரியம்ன்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 2 பேர், ஸோ 2 பேரும் எதிராக நின்று ஒரு கயரில் வந்து இழுத்து விளையாடுறாங்க. 2 பேர் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, ஸோ இவர் கொடுக்குற ஃபோர்ஸை F1 வச்சுக்குவோம், இவர் கொடுக்குறத வந்து F2ன்னு வச்சுக்குவோம். ஸோ 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி சொல்லுவோம்னா, F1 கொடுக்குறதும் F2 கொடுக்குறதும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதோட சம்மேஷன் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, இது இந்த சைடு கொண்டு வந்து டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இவர் இந்த டைரக்ஷனில் கொடுக்குறாரு, இவர் அவருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறாரு. ஸோ இதோட சம்மேஷன்னு பார்த்தீங்கன்னா, F1 வந்து பாசிட்டிவாக வச்சுட்டோன்னா -F2 போட்டோன்னா இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷன். இதே மாதிரி இப்போ 2 பேர் ஒரே இடத்துல சைடில் இருக்காங்க, F1ம் F2வும். ஆனால் ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னா, இவங்க 2 பேருக்கு சரியாக ஆப்போசிட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஈக்லிபிரண்ட் இருக்கார், ஈக்லிபிரண்ட் ஃபோர்ஸ் இருக்குது, ஆர் யூ கேன் கால் திஸ் ரிசல்டன்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த சிஸ்டமும் ஈக்லிபிரியமில் தான் இருக்குது. இதில் இருக்கிற ஃபோர்ஸஸ், அதாவது F1 F2 அண்ட் ரிசல்டன்ட், அந்த ஈக்லிபிரண்ட் ஃபோர்ஸை நீங்கள் சம்மேஷன் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 0. இது ஒரு டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் 2 டைரக்ஷன் பார்க்குறோம், எக்ஸ் அண்ட் ஒய் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட் வந்து வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் வந்து இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் மேலே போகிறதும் கீழே இறங்குறதும், அப்லிஃப்ட்டும் அதோட வெயிட்டும் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்.
அதே சமயத்தில் அது முன்னாடி தள்ளுற ஃபோர்ஸும் பின்னாடி இருக்கிற ட்ராகும் ஈக்குவலண்ட்டாக நல்லிஃபை பண்ணி இருந்தால் தான் அது ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், வெர்டிக்கல் ஃபோர்ஸ், இது ரெண்டும் வந்து இது வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல் எல்லா ஃபோர்ஸும் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இசட் டைரக்ஷன் மூணாவது டைமென்ஷன்லையும் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இதை வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்னு சொல்லுவோம், ஃபோர்ஸஸ் ரெக்டா. ஓகேங்களா? ஸோ அதான் இந்த மேலே இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்கு. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, இன்னொரு கான்செப்டும் இதில் ஜீரோவாக இருக்கணும் ஈக்லிபிரியமாக இருக்கிறதுக்கு. அதுதான் நம்ம மொமெண்ட். ஸோ இங்கே வந்து 2 பேர் மியா ஏமின்னு 2 பேர் சீசாவில் விளையாடுறாங்க. 2 பேரும் இந்த சப்போர்ட்டில் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. 2 பேரும் ஈக்குவல் வெயிட்னு வச்சுப்போம். 2 பேரும் உருவாக்குற மொமெண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ ஆனால் என்னென்னா மியா க்ரியேட் பண்ணுற மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஏமி க்ரியேட் பண்ணுறது கிளாக் வைஸ்லேயும் இருக்குது. ஸோ 2 பேரும் ஆப்போசிட் மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க with respect to the support. ஸோ இந்த கேஸில் இப்போ மொமெண்ட்டை சம்மேஷன் பண்ணோன்னா, ஏன்னா கிளாக் வைஸை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆன்டி கிளாக் வைஸை நெகட்டிவ்னு எடுத்து சம்மேஷன் பண்ணோன்னா மொமெண்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஈக்லிபிரியம்னா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ தான் இது ஈக்லிபிரியமில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.